ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸ்வீட் பனியாரம். இந்த பனியாரம் வந்துட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஈவினிங்கில் என்ன ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா, அப்போ இதை ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த இனிப்பு பணியாரம் செய்யறதுக்கு நம்ம முக்கியமாக தேவையான ஒன்று இட்லி மாவு. நான் வந்து இன்றைக்கி 2 கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த இட்லி மாவை ஒரு ஓரம் வச்சுட்டு வேறு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு ஸ்வீட்டுக்காக 1 கப் வெள்ளைப்பாகு. நான் வந்து வெல்லம் எப்போவுமே வந்து பாகாக தான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதனால் நான் அப்படியே வெள்ளைப்பாகு எடுத்துக்கிறேன். இதுவே உங்கள்கிட்ட வெள்ளைப்பாகா இல்லைன்னா 1 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா அதை அப்படியே வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பாகை இந்த கோதுமை மாவில் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே மாவில், அதாவது இட்லி மாவில் இந்த கோதுமை மாவு சேர்த்து கரைக்கலாம். ஆனால் வந்து மாவு வந்து கட்டி கட்டியாக வந்து நின்றுடும். அதனால் நம்ம இது மாதிரி தனியாக கரைச்சி அதுக்கப்புறமா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போது கோதுமை மாவு கரைச்சாச்சு. இப்போ வந்து அதை இட்லி மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த இட்லி மாவும் இந்த கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து தனியாக வச்சிடலாம். இப்போ இதை தனியாக வச்சுட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண தேங்காய் வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இந்த நெய்யில் சேர்த்து வறுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்கும்போது பனியாரம் சாப்பிடும்போது அங்கங்கே அது கடிப்படுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா நெய்யிலே வறுத்துக்கலாம். அதுவும் நெய் சேர்த்து வறுக்கும்போது வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். தேங்காய் வந்து நல்லாவே வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை வந்து மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா சேர்த்தா தான் நமக்கு பனியாரம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மாவு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பனியாரம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பில் பனியாரக்கல்லை வச்சுட்டு அதில் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம வந்து நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் நமக்கு பனியாரம் கிடைக்கும். இப்போது ஒவ்வொரு கரண்டி மாவையும் ஒவ்வொரு குழியில் சேர்த்துக்கலாம். குழி நிறைய மாவு ஊற்றாமல் ஒரு 3/4 மட்டும் ஊற்றுங்க. அப்போ தான் வந்து அது பொங்கும் போது கரெக்டாக இருக்கும். பனியாரம்லாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே மாவாக இருக்கும், மேலே வந்து கலர் வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இதை ஒன்று ஒன்றா பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே வந்து கலர் வந்திருக்கு. திருப்பி விட்ட அப்புறமா நம்ம மூடி வைக்க தேவையில்லை. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்துட்டு வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக பனியாரம்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான சாஃப்டான பனியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பனியாரத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்டான, மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதில் நெய் தேங்காய்லாம் சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.